கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. பாலொடு நெய் தயிர் ஒன் சாந்தோடு சண்பகமும் பங்கயம் நல்லகரும் நல்ல நல்ல கருப்பூரமும் நாரிவர கோலன் அருந்தவள செந்துவர் வாயினிடை கோமள வெள்ளி முளை போல் சில வெள்ளி முளை போல் சில பல்லிலேக நீல நிறத்த அழகார் ஐம்படையின் நடுவே நின் கனிவாய் அமுதம் இற்று முறிந்து விழ ஏலும் அரை பொருளே ஆடுக செங்கீரை ஏழுலகும் உடையாய் ஆடுக ஆடுகவே. கண்ணனை கட்டிண்டா இவ்வளவு வாசனை அடிக்கிறதுங்கிறார். எதுனால் பாலோடு நெய் தயிர் ஒன், பால் தயிர் நெய் இதெல்லாம் கண்ட முட்டம் நன்னா சாப்பிட்டு இருக்கிறதுனால பொதுவாக குழந்தைய கட்டி முத்தம் கொடுத்தாலே வாயில் ஒரு புளிச்ச நாத்தம் வரும். அது சும்மா பால் குடிக்கும். அதனால கண்ணனை கட்டி முத்தம் கொடுக்கும் பொழுது வாயில தயிர் நாத்தம் வருமா, வெண்ணெய் நாத்தம் வருமா. சாந்தோடு சண்பகமும் பங்கயம் நல்ல நல்ல கருப்பூரமும் நாரிவரே. ஸ்திரீ ஜனங்கள் எப்பொழுதுமே அவனை கட்டி கட்டி எப்போதும் கையிலேயே வச்சிருக்கிறதுனாலையும் தீர்த்தமாட்டும் பொழுது நல்ல சுகந்த திரவியங்களால தீர்த்தமாட்டுறதுனாலையும் கண்ணபிரானிடத்துல சண்பகப்பூ, சந்தனம், தாமரை, நல்ல கற்பூரம் இந்த சுகந்தங்கள்லாம் அவன் திருமேனிலேயே வீசின்னு இருக்கும். திருமேனி சுகந்தமாகவும் இருக்கலாம். ஏன்னா கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ என்று திருமேனி சுகந்தமாகவும் இருக்கலாம், சம்பந்த சுகந்தமாகவும் இருக்கலாம். சுகந்தம் வீசிண்டே இருக்கும். கோலன் அரும் பவள செந்துவர் வாயின் இடை கோமள வெள்ளி முளை போல் சில பல்லிலக. அப்படி கட்டி அவனை தூக்கும் பொழுது ஒரு சிரிப்பு சிரிச்சா அழகா பவழம் போல செந்துவர் வாயின் இடை, பவழம் போன்ற திருவாய், அவன் திருவாயில கோமளமான வெள்ளி போன்றதாகிய முளை போல் சில பல், அந்த சிற்சில பற்கள் இலக நீல நிறத்தழகார், நீளமான நிறமுடைய கண்ணன் ஐம்படை நீல நிறத்தழகார், நீளமான நிறமுடைய கண்ணன் ஐம்படையின் நடுவே சங்கு சக்கராதி அவனுடைய பஞ்ச ஆயுதங்களுடைய மத்தியிலே தோண்டக்கூடிய கண்ணா, நின் கனிவாய் அமுதம் ஏற்று முறிந்து விழ, அவனுடைய வாயில இருந்து அந்த அமிர்தம் சூழ் கொட்ட ஏலும் மறைப்பொருளே, ஏற்ற மறைப்பொருளே, சர்வ வேதங்களும் பிரதிபாத்தியனா இருக்கக்கூடிய கண்ணா, ஆடுக செங்கீரை ஏழு உலகம் உடையாய் ஆடுக வாடுகவே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.